Hello friends, நம்ம BIS 12th business mathsல chapter 1ல next example sum பார்க்குறோம் 1.3 find the rank of matrix ன்னு சொல்லிட்டு ஒரு matrix கொடுத்திருக்காங்க. அதை எப்படி assume பண்ணிக்கிறோம்னா let A equal to அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன ஆர்டர்ல இந்த A கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 cross 3ல கொடுத்திருக்காங்க இந்த matrix form. அப்ப நமக்கு rank of matrix எப்படி இருக்கும்னா அதான் therefore row of A less than equal to 3 ஒன்னு 3 இருக்கலாம் அல்லது 2 அல்லது 1 இருக்கலாம். ஏன்னா 3 cross 3 இருக்கறனால ஆர்டர். இப்போ இது எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும் ஈக்குவலன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே இந்த இடத்துல 1 வரணும் இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 வர வேண்டாம் இந்த இடத்துல ஏதாவது வேல்யூஸ் 1 இருக்கலாம் இல்லை வேறு நம்பர்ஸ் இருக்கலாம் அதுக்கு கீழே வர இந்த எல் ஷேப் அது வந்து நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா 0வா இருக்கணும் அப்போ இதை 0வா மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு R1ஐயும் R3ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் அதான் R1 interchange R3 அதுக்கு தான் சிம்பிள் இப்படி போட்டிருக்கேன் if and only மாதிரி அப்போ R1 implies R3 அப்போ R1ஐயும் R1ஐயும் R3ஐயும் interchange பண்ணியாச்சு செகண்ட் ரோ பாருங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல இருக்கு ஆனால் இந்த டேர்மை நான் 2வால் டிவைட் பண்ணிட்டேன் அப்போ R2 implies R2 divided by 2 அப்போ R3யை R1ல எழுதியாச்சு interchange பண்ணி R1ல உள்ள வேல்யூவை R3ல ரைட் பண்ணிட்டேன் செகண்ட் R2 வேல்யூவை 2வால் டிவைட் பண்ணி எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே 0 வந்துருச்சு அடுத்து இங்கே 0 வரணும் அப்போ இந்த இடத்துல 0 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் R1ஓட மைனஸ் பண்ணலாம் R2 மைனஸ் R1 ரைட் பண்ணலாம் அதான் R2 மைனஸ் R1 அப்போ R2ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு இங்கே 1 2 மைனஸ் 3 அப்போ என்ன எழுதிக்குவா 1 2 மைனஸ் 3 R1ஓட வேல்யூ என்னது மைனஸ் R1 அப்போ இதை மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ என்னது மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் -1 -1 -5 ரெண்டையும் ஆட் பண்ணும் போது 0 2ல -1 போச்சுன்னா என்னது 1 -3 -8 ஒரே சிம்பிள் இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணால் -8 அதான் இங்கே 0 1 -8 நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணியாச்சு இப்போ வேறு எது கீழே 0 ஆக்க முடியும் பார்க்குறோம் அப்போ இந்த டேர்மை நீ 0 ஆக்கலாம் அப்போ எதோட மைனஸ் பண்ணால் 0 ஆக்கலாம் -1 இருக்குது அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணேன்னா இந்த இடம் 0 ஆயிரும் அப்போ R3 ப்ளஸ் R2 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் இப்போ R3க்கு வேல்யூ என்னது நம்மளுக்கு R3ஓட வேல்யூ 0 -1 5 ப்ளஸ் R2 அப்போ R2ஓட வேல்யூ என்னது 0 1 -8 ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே என்ன வந்துடும் 0 0 இங்கே -3 அப்போ R3ஓட வேல்யூ 0 0 -3 அப்போ லாஸ்ட் டேர்ம் எல்லாமே 0 ஆகல அப்போ இந்த டேர்ம் 0 ஆக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது அதனால இது ரோ ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது 3